ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜிடேபிள் ரைஸ் செய்யலான்ட்டு தான் நான் அந்த ஐடியாவில் தான் எல்லா வெஜிடேபிளும் அரிஞ்சேன். அதுக்கப்புறம் திடீர்னு தோணுச்சு, இப்போ வெஜிடேபிள் ரைஸ் செஞ்சுட்டா நைட்டு டிஃபனுக்கு வர ஒரு எதாவது கிரேவி செய்யணும். அதால் குருமா மாதிரி மாற்றிடலான்னு இருக்கேன். குருமா வச்சுட்டா நைட்டு டிஃபனுக்கும் ஆகும். ஓகே, அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆனியன் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயம் இருந்தாலும் சரி போட்டுட்டு இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கிறேன். பூண்டு போட்டுக்கிறேன். போட்டு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதங்கினா போதும். லேசாக வதங்கிடுச்சு. இப்போ சோம்பு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டுக்கலாம். போட்டு லேசாக வதக்கிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு இது அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ தக்காளி வதக்கணும். அதே வானலை வச்சுக்கினேன். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து, பச்சை மிளகா போடணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 5 பீன்ஸு, ஒரு கேரட்டு, கேப்சிகம் 1, கொஞ்சம் காலிஃப்ளவர், எல்லா காயும் போட்டு வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் தேவைன்னா அதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த இதில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ உப்பு பார்த்து கூட டேஸ்ட்டு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஆப்ஷன் தான், ஏன்னா ஏற்கனவே பட்டை லவங்கம் போட்டு தான் தாளிச்சிருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு, மிளகா, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். காயெல்லாம் வேகிற வரைக்கும். அப்பப்போ திறந்து நம்ம அதை கிளறி விட்டுக்கலாம். எல்லாம் பொங்கி வந்துடும். அரை மூடி தேங்காய் நான் கீறி வச்சுக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா ஒரு காயெல்லாம் வெந்துடுச்சு. நான் 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா ஸ்மெல் வருது வீடு ஃபுல்லாக. இந்த டைமில் நம்ம 4 முந்திரி பருப்பு, தேங்காய் ஒரு மூடி தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கேன். அது ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் அலசி ஊற்றிக்கலாம். இது நல்லா கிண்டி விடலாம். தேங்காய் ஊற்றி ரொம்ப கொதிக்கக்கூடாது. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். ஒரு கொதி வந்த உடனே இப்போ கஸ்தூரி மெத்தி இருந்தால் போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் கூட தூவி இறக்கிடலாம். வெஜிடபிள் குருமா ரெடி.